வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அரெஸ்ட் செய்யும் போது வாண்டடாக வண்டியில் ஏறிய தமிழிசை அவர்கள், ஏன்னா அவங்க போராட்டம் நடத்துக்கிறது கடைசியாக தான் வந்தாங்க. ஏன் இந்த போராட்டம்? இந்துக்கள் திரண்டுட்டாங்க அப்படின்னு சில ஊடகங்கள் போட்டாங்க. சரி, இந்துக்கள்லாம் திரண்டுட்டாங்களே, பெரிய இந்துக்களே திரண்டுட்டு அப்படிங்க ஆகும், சென்னையே ஸ்தம்பிச்சு போயிடும்னு நினச்சா ஒரு 200 பேர் இருப்பாங்க பொழுது. 200 பேர் தான் இந்துக்களா அப்படின்னா, ஆமாங்க 200 பேர் தான் இந்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகம், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர், அவர் வராரு. ஏன்னா அவர் வந்தாலே மிகப்பெரிய எழுச்சிகள், ஏன்னா பெண்கள் வாக்குகள் அதிகமாக அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு தேசிய கட்சியில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு பிஜேபியிலே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வரும்போது கூட பெருசாக கூட்டம் இல்லையே, என்ன நடந்தது? ஏன் வாண்டடாக போய் வண்டியில் ஏறுறாங்க? பஸ்ஸிலலாம் ஏற மாட்டோம்னு சொல்லி கலாட்டா பண்ணுறாங்க. அப்போ ஆளுநராக இருந்தால் பஸ்ஸில் ஏறக்கூடாதா அப்படிங்கிற விவாதங்கள் நிறையா போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஆளுநர் மாளிகையில் இருந்தபோது எவ்வளோ ஒரு செலவு பண்ணார் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ நெட்டிசன்கள் போயிட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக பிஜேபி ஒரு கண்டென்ட் பேசினாலே தமிழக மக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா திமுக, விஜய் நிறைய பேர் நம்ம பேசும்போது பிஜேபி அப்படின்னாவே தமிழக மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. பிஜேபி ஆளுநர், அந்த வரிசையில் தமிழிசை மீண்டும் நானும் இருக்கேன் சொல்கிறாங்கல்ல, நானும் வாண்டடாக வண்டியில் ஏறினாங்கன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நானும் தான் மகள, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, என்ன நடந்தது? ஒரு காமெடி கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை தப்பிச்சிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அண்ணாமலை புத்திசாலி, இந்த மேட்டரில் அண்ணாமலை வரமாட்டார். தமிழிசை நீ ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு பதவி வேணும், பதவி இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. ஏற்கனவே ஆளுநர் 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருந்து அந்த 2 ஸ்டேட்டையும் என்ன படாத பாடுபடுத்துனாங்கிறது ஊருக்கே தெரியும். கடந்த காலத்தில் இவங்க பேசின பேச்சுக்கள் என்னன்னு தெரியும். கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சும்மா இருந்தாரா அப்படிங்கிற அவர் கேட்ட வாழ்க்கை. திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு சொன்னது, இன்னும் அவர் சொன்னதெல்லாம் நிறைய எச் ராஜாவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழிசை அவர்கள் இருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்லி பேசுறதுன்னு தெரியல. சரி, எதுக்காக இந்த போராட்டம்? வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ஒன்று கேட்கலாம், ரைட்டுங்க, வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வங்கதேசத்து அதிபரை யார் இங்கே கூட்டு கொல்கத்தாவில் தங்க வச்சிருக்கா? யார் அடைக்கலம் கொடுத்தது? அவங்க நாட்டில் அவங்க அதிபராக இருக்கும்போது அங்கே இந்துக்களுடைய கோயில் இடிக்கப்படும் போது, தாக்கப்படும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அஜீனா சொன்ன வார்த்தை, ஆமாங்க, எல்லா விஷயக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இந்தியாவில் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாக்கப்படும் போது இந்த வினை நடக்கும்னாரு. அப்போ ஐயா மோடி கொந்தளிக்கிறிய இந்துக்களுக்கு அப்போ என்ன ஒரு கொந்தளிப்பு வராத தமிழிசைவர்களோ இல்லை நிறைய பேர் போயிருக்காங்களே, நிறைய பேர்னாவே கஷ்டமாகுது. நிறைய பேரில் ஒரு 200 250, அவங்க சொல்கிறது 300 கணக்கு சொல்ல முடியாது. பிஜேபியினர் தலைவர் வெளியில் இல்லைங்க, நாங்கள் 10 லட்சம் பேர் கூடலான் இருந்தோம், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தடுப்புகள் வச்சு திமுக தடுத்துருச்சு அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா அதான் காமெடி. இப்போ என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு போராட்டம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? 10 மணிக்கு போராட்டம்னா 10 மணிக்கு வரணும். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு எப்படி எல்லாரையும் வண்டியில் ஏற்றுவாங்கல்ல, அப்போ வர வேண்டியது. ஐயோ என்ன போராட்டம் பண்ண விடுங்கன்னா, இல்லைங்க முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் டைம் ஆகிடுச்சிங்க, எல்லாம் வண்டியில் ஏறிட்டாங்க, நீங்கள் தயவுசெய்து வண்டியில் ஏறுங்கம்மா அப்படின்னா பஸ்லலாம் அவங்க ஏற மாட்டாங்க. இன்னொருத்தர் குரல் கொடுக்குறாரு, பஸ்ஸில் ஏறாமல் எதில் இங்கே ஏறுவீங்க, ஹெலிகாப்டரில் கூட்டி போய் அடுத்தது கொடுணுமா? அப்படி ஃபெசிலிட்டி வந்துருச்சா டெக்னாலஜி? நமக்கு ஒன்றும் புரியல. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி போராட்டம்னா எதை நோக்கி போராட்டம் பண்ணியிருக்கணும்? வெள்ள பாதிப்பில் திமுக நல்லா பண்ணலன்னு போராட்டம் பண்ணுங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்க வருது, ஸ்டாலின் போய் வாங்க ரெடியாக இல்லைங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுங்க. இன்றைக்கி தமிழ்நாடு எந்த ரேஞ்சில் இருக்குது இதை தெரியாமல் வெள்ள பாதிப்பில் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஆளுநராக இருந்த பாண்டிச்சேரி பாதி ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் 100 கோடி வேணும்னு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் என்னடா பிரைம் மினிஸ்டர் இந்த சினிமா பார்த்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு, இங்கே மற்ற தலைவர்கள் சினிமா பார்த்தா மட்டும் சினிமா பார்க்குறாருன்னு நம்ம சொல்கிறோம், விமர்சிக்கிறோம். அப்போ அதையும் விமர்சிக்கணும்ல. இப்போ என்னென்னா, சினிமா நேற்று பார்த்துட்டு அதுக்கு நிறையா மீடியாக்கள்லாம் மோடியை பார்த்த சினிமா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் எங்கே பாதித்தாலும் அது மனித உரிமை மீறல் தான், மாற்று கருத்தே இல்லை. அது உக்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனமாக இருக்கட்டும். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி சாம்பலில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அதாவது வெகுஜன இந்துக்களுடைய ஓட்டுன்னு சொல்லிட்டு தமிழிசையர்களும் அப்படி ஆகிட்டாங்க போது தான் மறுபடியும் தமிழிசை பற்றி நம்ம பெருசாக ஏன்னா கோபம் வருதுன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து நீங்கள் இவ்வளோ ஒரு முட்டு கொடுக்குறீங்க. கேசவ விநாயகம் முட்டு கொடுக்கலாம், நீங்கள் இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க. எச் ராஜா முட்டு கொடுக்கலாம். எச் ராஜா தான் தன்னுடைய இனத்தை உயர்த்தி பிடிப்பவர் எப்பயுமே. அவர் ஈவேரான் தான் சொல்லுவார். ஏன்னா பேசவே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நபர். தமிழ்நாட்டில் போய் எச் ராஜாவுடைய மரியாதை என்னன்னு கேளுங்க, உலகமே சொல்லும். பாருங்கள், கொஞ்ச நாள் இப்போ நேற்று அவருக்கு வெளுத்து விட்டுச்சில உயர்நீதிமன்றம், அதுக்கெல்லாம் நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாருங்கள், ஆதரவு தெரிவிக்கும் போது ஒன்று நமக்கு நினைக்கலாம், பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பே இல்லை.
சரி, வெள்ளச்சேதத்தை வந்து இங்கேருந்து அண்ணாமலை போகிறாரு டெல்லிக்குங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏற்கனவே இது வரைக்கும் 30,000 கோடி தமிழ்நாடு அரசு கேட்டு அதுக்கு ஃபண்டு கொடுக்கல. அதை பற்றி தமிழிசை பேசாமல்னா பேச மாட்டாங்க, அது நமக்கு தெரியும். சரி, அமைதியாவது இருந்திருக்கலாம்ல, போராட்டத்திலேயாவது கலந்துக்காமல் இருந்திருக்கலாம்ல. இந்த இந்துக்களே ஒன்று கூடுங்கள்லாம் இப்போ 200 பேருக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி ஒன்று கூடல. இந்த 200 பேரை வைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம், தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிச்சிருச்சுங்கிறாங்களே, உண்மையிலேயே புரட்சி வெடிச்சதா? இன்னொரு நமக்கு சந்தேகம் இருக்குன்னா, ஒருவேளை அண்ணாமலை வந்து அமைதியாகிட்டாரோ? ஏன்னா அண்ணாமலை சொன்னாலும் ஆளுங்க வந்திருப்பாங்க. அண்ணாமலை சொல்லியும் ஆள் வரலையா? இல்லை எல்லாரும் வெள்ள பாதிப்பில் மீள்கும் போது இந்த நேரத்தில் எதுக்கு போராட்டம்? தமிழ்நாட்டிலேயேங்க வெள்ள சேதம் நடந்துட்டு இருக்கும்போது போராட்டம் பண்ணுற ஒரே புத்திசாலி கட்சி நம்ம பிஜேபி தான். ஏன்னா அதில் எல்லாரும் புத்திசாலி. அண்ணாமலை ஒரு புத்திசாலி, எச் ராஜா ஒரு புத்திசாலி, பொன் ராதாகிருஷ்ணன் புத்திசாலி, தமிழிசை அதை விட பெரிய புத்திசாலி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயதாரணி ஆப்சண்ட்டு, குஷ்பு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த கட்சி வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே இருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழிசை என்ன நினைக்கிறாங்க, 2 ஸ்டேட்டில் வந்து கவர்னராக இருந்தாச்சு, சரி தெரியாமல் தப்பு பண்ணி வந்து நின்று தோத்தாச்சு, ஒரு எம்பி கொடுத்து ராஜ்யசபா எம்பி கொடுத்து மினிஸ்டர் ஆகுவாங்கன்னு நினச்சா அதுவும் இல்லை. சரி, மறுபடியும் எனக்கு ஆளுநராக கொடுங்கன்னு சொன்னால் எச் ராஜா கியூவில் இருக்கார், எனக்கு ஆளுநரே கொடுக்கல, எனக்கு ஆளுநர் கொடுங்கன்னு. தமிழ்நாட்டில் ஆளுநர் கொடுத்தா எச் ராஜா கோச்சிக்குவார். ஏற்கனவே தமிழிசைக்கு நிறையா அந்த கோட்டா முடிஞ்சது, இனிமேல் கோட்டா இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? தமிழக அரசியலுக்குள்ளே வருது. அது எப்படி வருது? நானும் இருக்கேன்னு ஏதாவது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அறிக்கை வரும் பாருங்க, திமுக ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடுதா இவங்களுடைய வார்த்தை? அண்ணாமலை பேசி இருக்கக்கூடிய மரியாதை தமிழிசைக்கு இருக்கா? தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம், நம்ம அண்ணாமலையா தமிழிசையான்னு பார்த்தா நமக்கு தமிழிசையை விட அண்ணாமலை பெட்டர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ வாண்டடாக வண்டியில் ஏறிட்டு இந்த மாதிரி ஒரு கலாட்டா பண்ணால், நீங்கள் ஒரு ஆளுநராக இருந்திருக்கீங்க, அப்படிங்கும்போது ஒரு ஆளுநராக இருப்பீங்க, உங்களுக்கு பொழுது போகல, இதை விட பெரிய பதவி வேணும், அரசியலுக்கு வருவீங்க. ஆளுநர் என்பவர் யார்? ஒரு நடுநிலையான ஆள். அப்போ நடுநிலை ஆளாக பிஜேபியில் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு நடுநிலையான ஆளாக வருவீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உச்சக்கத்துக்கு வரணுன்னொன்னே எம்பிக்கு நிற்பீங்க, தோப்பீங்க, மறுபடியும் பதவி ஆசையில் மறுபடியும் வருவீங்க. அதாவது இது என்ன நடுநிலைன்னு ஒன்று தெரியலையா? கொஞ்ச நாள் இந்த பதவியில் இருப்போம் நடுநிலையா, அடுத்த நாள் எல்லாம் பிஜேபியில் இருப்போம், அடுத்த நாள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நடுநிலையாக எப்படி இருப்பீங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.